நோவுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நோவுட் சென்ட் ஜோன் டிலரி கீழ்பிரிவு தோட்டப்பகுதியில் உள்ள கற்குகைக்குள் 2 சிறுத்தை புலிகள் வாழ்ந்து வருவதாக சென்ட் ஜோன் டிலரி கீழ்பிரிவு தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியில் தொழில் நிமித்தம் செல்லும் தொழிலாளர்கள் இந்த 2 சிறுத்தை புலிகளையும் இனங்கண்டுள்ளதாக அம்மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குறித்த பகுதிக்கு தொழிலுக்கு செல்வதற்கு அந்த தோட்ட தொழிலாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். தினமும் காலை வேளையில் கற்குகைக்குள் இருக்கும் 2 சிறுத்தை புலிகளும் வெளியில் வந்து போவதாகவும் இதனால் அப்பகுதிக்கு சென்று தேயிலை கொழுந்து பறிப்பதற்கு மக்கள் அஞ்சுகின்றனர். இதேவேளை வீடுகளில் வளர்க்கப்படும் வளர்ப்பு நாய்களை இரவு நேரங்களில் இந்த சிறுத்தை புலிகள் கொண்டு செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியில் வளர்ப்பு நாய்களின் எலும்பு எச்சங்களும் இனங்காணப்பட்டது. இந்த பகுதியில் அதிகமாக நடமாடும் சிறுத்தை புலிகள் தொடர்பாக நல்லதண்ணி வனவிலங்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக நல்லதண்ணி வனவிலங்கு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவித்தனர். பாருங்க, இவ்வளோ தகவல் வச்சுருக்கீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கல்லு கோயில் எப்படி இருக்குதா? இல்லை, எனக்கு வந்துட்டு போகும். கல்லு கோயிலிருந்து வருது. எத்தனை குட்டி இருக்குது? நாங்களும் 2 குட்டி கட்டுறோம். சமயம் எவ்வளோ பெரிய குட்டியாக இருக்கும் அது? அதான் இந்த அளவில் பெருசு இருக்குது. ஓடி சொல்ல வேலை செய்கிறோம். இதில் வந்து காடு அழிச்சு போயில சிறுத்தை குட்டி 2-3 வந்து எந்த நாள் அழையுது. அது இப்போ நாங்கள் எங்களுக்கு வேலை செய்கிறோம். எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஆட்கள் எல்லா டைமில் ஆளுக்கு அந்த பக்கம் வேலைக்கு வர பயமாக தான் இருக்குது. 2-3 நாயை கூட கொண்டு போயிட்டு தின்னுட்டு மற்ற ரோட்டு காட்டுகள் தேவை காட்டு போட்டு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. உடனே வனஜீவராசியை சொல்லி இதுக்கு இந்த சரி முக்கியமாக நடவடிக்கை எடுத்தால் நல்லா நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ காலமாக இருக்குது இந்த சிறுத்தை குட்டிங்க? நாங்கள் வேலை செஞ்ச இப்போவாக 1 மாதம் இந்த இன்னைக்கு வேலை செய்கிறோம். ஒரு கிழமைக்கு முன்னுக்குலேருந்து இப்போ கண்ணுக்கு திறந்து தான் இருக்குது. இனி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 மாதம் செஞ்சு இந்த காடை அழிச்ச பிற்பாடு அந்த கல்லு கோவிலுக்கு வந்து 2 சிறுத்தை குட்டியை கண்டோம். எந்த நாள் வரும், இன்றைக்கி தான் வரல இந்த சிறுத்தை குட்டி. பண்ணதுக்கு நாங்கள் பார்க்கல. இதை வனவிலங்குகள் அதிகாரிகள் இதுக்கு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இப்போ இந்த வீட்டில் நாயெல்லாம் வந்து கொண்டு போய் 2 நாய் இங்கே எங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த நாள் வர அந்த 2 நாயும் கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு பிற்பாடு நாய்கள் இங்கிட்டு வர்றதுல நாங்கள் கூட்டி வரல. எந்த நாயும் யாருக்கு அறிவிச்சிங்க சம்பந்தம்? நாங்கள் தோட்டத்தை அதிகாரிக்கு அறிவிச்சிருக்கோம். மற்றது கேபி வந்து நேரடியாக பாட்டு பெரிய துறைக்கு அறிவிச்சிருக்காரு. මෙතන දිවිය පැටව දෙන්නෙක් විතර ඉන්නවා. මෙතන විල්ලා අපේ බල්ලෝ ඔක්කොම අරගෙන ගියා. අපිට වැඩ කරන්න බයයි. ඒක තනියෙන් වැඩ කරන්නේ මෙතන. ඇවිල්ලා අරන් ගිය බයයි මොනාරි අපිට බල්ලා උදව්වක් කරලා දෙන්න. මේ කොච්චර කාලයක් ඉන්නවා මෙතන දිව්‍ය පැටව? මම දැන් අපි මාස දෙකක් වෙනවා මෙතනට වැඩට ඇවිල්ලා. මේ මාස දෙක ඇතුළත අපි මේ සතියක් විතරද එක දිගට දැක්කා අපි. මේ ගෙවල් වල තියෙන බල්ලෝ එමෙ නැති වෙලා තියෙන කියලා ආරංචි. මේ අපිත් එක්ක එන බල්ලෝ ඔක්කොම නැති වෙනවා. 3 දෙනෙක් විතර ආවොත් එක්කෙනයි ගෙදර යන්නේ. ඒ වගේ නැති වෙනවා බල්ලෝ. මේ සම්බන්ධයෙන් ඔයාලා කාටද මේ දැනුත් කරලා තියෙන්නේ? අපේ ස්ටේට් එකේ තොරට කියලා දෙනවා. මතයට. මතයට.